आदरणीय बंधुगण नमस्कार। आज ही संडे காலையிலே என் பையன் வந்து மேக்ஸிமம் அவனோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டா பண்ணுவாரு. அவரே சாண்ட்விச் பண்ணிட்டாரு. சாண்ட்விச் பண்ணிட்டு அவனே மயோனைஸ் கூட எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை வந்து ஹாஃப் பாயில் பண்ணிட்டு அது சென்டரா வச்சுட்டு அவனோட சாப்பாடு அவனே ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி பசங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். இன்னைக்கு வந்து நான் சோம்பேறி சிக்கன் தான் பண்ண போறேன். ரொம்ப நேரம் வேலை இல்லை, சீக்கிரமாவே முடிச்சிடலாம். இது ईजिया क्विकाவும் आज ମୁଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଏଇଟା ସୋମ୍ବେରୀ ଚିକେନ୍ କହିବ ଚେନ୍ନାଇରେ କ'ଣ ପାଇଁ ନା ବେଶୀ ଟାଇମ୍ କଷିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଜଲ୍ଦି ଜଲ୍ଦି କରିଦେବ। ସେଇଟା ପାଇଁ எண்ணெய் ஊற்றிட்டு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன்। எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன்। சுகர் எதுக்கு போட்டிருக்கேன்னா சுகர் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குமே, சிக்கனில் சுகர் போடுறாங்களேன்னு நினைக்க வேணாம்। இந்த சுகர் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுப்போனா அந்த சுகர் வந்து ரெட் கலராக ஆயிடுச்சுன்னா அதோட அந்த இனிப்பு இருக்காது, ஆனால் குழம்பு வந்து ரெட்டிஷாக வரும்। குழம்பு வந்து ஹோட்டல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரெட் கலராக பார்க்கறது குழம்பு வேறு மாதிரி இருக்குது, நம்ம செய்யறது வேறு மாதிரி இருக்குன்னா அவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க। ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு சுகர் இந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்லா ரெட் கலரில் வரும்। நான் வந்து சோம்பு, ஒரு பட்டாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன்। ମୁଁ ସୁଗର ପକେଇକି ତାପରେ ସୁଗର ଏମିତି ରେଡିଶ ହେଇଗଲା ତ ସେ ପିଆଜ ତରକାରୀ ବେଶୀ ରେଡ୍ କଲର୍ ଆସିବ ନା, ସେଇଟା ପାଇଁ ଆଉ 3ଟା ପିଆଜ 1 କିଲୋ ଚିକେନ୍ ପାଇଁ 3ଟା ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଭିତରେ ପକେଇକି ଫ୍ରାଏ କରୁଛି। ମୁଁ ବେଶୀ ଏଇଟା ତାମିଲରେ ଡିଟେଲରେ କହୁଛି, କ'ଣ ପାଇଁ ନା ତାମିଲନାଡୁରେ ଏମିତି ଷ୍ଟାଇଲରେ କରିବ ନାହିଁ, ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ଷ୍ଟାଇଲରେ କରିବ ନଡ଼ିଆ ସବୁ ପକେଇକି। ସେଇଟା ପାଇଁ வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேணாம், வெங்காயம் கொஞ்சம் ஆஃப் ஃப்ரை ஆகும் போதே நான் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்। தயிர் வந்து தக்காளி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் தயிர் போட்டால் வந்து சிக்கன் வந்து அப்போவே செஞ்சு பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்ட்னஸாகவும் இருக்கும்। அதனால தான் நான் எப்போவுமே சிக்கனில் வந்து நான்வெஜ்ஜில் சிக்கனும் இல்லைன்னா மட்டனில் வந்து தயிர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைப்பேன்। ஆனால் நான்வெஜ் கூட தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மீன் கூட சாப்பிடக்கூடாது। நான் சிக்கன் கூட வந்துட்டு இதை சேர்த்து வச்சுடுவேன்। சிக்கன் வந்து சேர்த்து வச்சது வந்து வெங்காயம் பாதி வேகும் போது சிக்கன் இது கூட மிக்ஸ் பண்ணிடணும், ஏன்னா இது குயிக்காக சீக்கிரமாக ஆகிடும்। அதனால எல்லா சிக்கனும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்। ଚିକେନ୍ରେ ହଳଦୀ ଲୁଣ ଟିକେ ଦହି ପକେଇକି ରଖୁଛି। ପିଆଜ ହାଫ୍ ସିଝିବ ଟାଇମ୍ରେ ଏ ଚିକେନ୍ ସବୁ ସେ ଭିତରେ ମିକ୍ସ କରିକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ପାଇଁ ଏ ଚିକେନ୍କୁ ସୋମ୍ବେରୀ ଚିକେନ୍ କହିବ, ଟିକେ ଜଲ୍ଦି ହେଇଯିବ, ବେଶୀ ଟାଇମ୍ କାମ ହେବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ண உடனே நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும்। ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது இந்த சிக்கன், ஏன்னா இப்போவே நம்ம ஃப்ரை பண்ணி இருக்கிறதால சிக்கன் வெந்துன்னு இருக்கிற டைம் கரெக்டாக இருக்கும்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, மஞ்சத்தூள் நான் சிக்கனில் போட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த கிரேவி கரெக்டாக வரணுன்றதுக்காக மறுபடியும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன்। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ 3ଟା ସ୍ପୁନ୍, ଟିକେ ହଳଦୀ ପକେଇକି ବୋଲ ଫ୍ରାଏ କରୁଛି। ବୋଲ ஃப்ரை କରିକି ତାପରେ ଟିକେ கவர் କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணி வச்சோம்னாவே சிக்கனும் வெங்காயம் ஒரே டைமில் வெந்துடும்। உப்பு வந்து கரெக்டாக இந்த டைமில் கரெக்டாக பார்த்து போட்டுட்டோம்னா சிக்கனுக்குள்ளே வந்து உப்பு கரெக்டாக இறங்கிடும்। மசாலாலாம் அதுக்கப்புறமா தான் போடணும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பாதி வெந்த உடனே நான் இதை கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்கும்। அந்த டைமில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கரெக்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, கிரேவி மாதிரி வந்திருக்கு। அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனோட கலர் இப்படி தான் இருக்கும், மசாலாலாம் போட்ட உடனே தான் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும்। இது மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேயே இந்த சிக்கன் பண்ணிடலாம், அதனால தான் இது சோம்பேறி சிக்கன் சொல்கிறோம்। ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன், மிளகாத்தூள் வெறுமனை, குழம்பு மிளகாத்தூள் இல்லை, இது தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்। 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர் போடுவேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் ஒரு கரம் மசாலா வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அதை போடுவேன், ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும்। அதனால எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான்। கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சுருண்டி வந்துட்டாவே சிக்கன் வந்து கரெக்டாக வெந்த மாதிரி ஆகிடும்। 1 ಸ್ಪೂನ್ ಕಾಶ್ಮೀರಿ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್, 2 ಸ್ಪೂನ್ ಧನಿಯಾ ಪೌಡರ್, 1 ಸ್ಪೂನ್ ಜೀರಾ ಪೌಡರ್, 1 ಸ್ಪೂನ್ ಗರಂ ಮಸಾಲ ଆଉ ମୁଁ ଗୋଟେ ଗରମ ମସଲା ରେଡ଼ି କରିକି ରଖୁଛି ନା, ସେଇଟା 2ଟା ସ୍ପୁନ୍ ୟୁଜ୍ କରୁଛି। ସେ ଭିତରେ ବି ରେଡ୍ ଚିଲି ପକେଇ ଦେଉଛି, ସେଇଟା ବି ମୁଁ 1 ସ୍ପୁନ୍ ଚିଲି ପାଉଡର ମିକ୍ସ କରୁଛି। ଏ ଗରମ ମସଲା ରେଡ଼ି କରିଲା ପରେ ସବୁ ନନ୍ଭେଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଏ ମସଲା ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ କହୁଛନ୍ତି ମୋ ପୁଅ,
टेस्ट भी बढ़िया अच्छी सही घर आम फ्रेश रेडी कर टाइम टिके अलग टेस्ट रहा चिकन सीजिकी रेडी होगला से टाइम टिके धनिया पत्र चिकन वो रेडी आयिடுச்சு கொஞ்சம் தனியா பத்திரம் வந்து முன்னாடியே கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்காதனால रसम कोरी पापा रेडी करछि रसम पई जल्दी जल्दी टमाटो रसम कोरी पापा बेसी नहीं 2 स्पून गोल मर्च 1 स्पून जीरा 1 रसुन 2 टमाटर टिके कड़ी पत्ता सब मिक्सी रे टिके पेस्ट कोरी पापा दरकार बेसी पेस्ट नहीं नॉर्मल तापर तेल टिके पकिकी सरसो और मेथी टिके पकिकी तापर हम ग्राइंड करिक रखुछना सेम मसाला सब मिक्स करिबा पई दरकार ऑलरेडी से टमाटर दीटा से भीतर पेस्ट करिक रखुछि अलगटा गोटे टमाटर एमिति पकिकी बोलो तेल रे फ्राई करिबा पई दरकार मु एट इमली पकी बनाई नॉर्मल टमाटो करछि टमाटो रसम बेसी खट्टा रोई बनाई टेस्ट भी बढ़िया रोइबो நான் இது தக்காளி ரசம் தான் பண்றேன் அதனால புளி சேர்க்கல ஊர்ல வந்து ரசம் பண்ண மாட்டாங்க ஒரு சில அதனால தான் ரசம் வந்து நான் ஃபுல்லா ஒரேல டீடைலா சொல்லின்னு இருக்கேன் रसम मसाला ना बेसी फ्राई करबा पे दरकार नहीं आम एबे गोटे टमाटर पकी दिछना से टमाटर बोलो पेस्ट होबो टाइम तक टिके लो फ्लेम रे रखी के फ्राई करबा पे दरकार आ हल्दी पाउडर टिके ईंग बेसी पकीबा पे दरकार बेसी मींस मैक्सिमम छोटो स्पून ना सेटा हाफ पकीबा पे दरकार तापर कड़ी पत्ता आउतरे पकीबा पे दरकार धनिया पत्र पकीकी आ लेमन है ना लास्ट लेमन जूस टिके मिक्स करबा पे दरकार नहीं तो टमाटर कट्टा रोइबा टाइम रे से लेमन जूस है ना ऑप्शनल से हम दरकार टाइम रे यूज करबा आ सांबार पाउडर रोइबा टाइम रे ए टाइम रे सांबार पाउडर भी गोटे स्पून पकी की बोलो फ्राई करबा टाइम रे बोलो रोइबा इमली पकीबा पे दरकार नहीं आ एटा फटाफट रेडी आइ जबो ये रसम ना टिके बढ़िया रोइबा टमाटर रसम और रसुन रेट है ना चेन्नई रेबे गोटे किलो 500 रुपीस आउ रसुन भी கொஞ்சம் மிலுச்சி சுக்கிக்கு மிலுனி இங்க சென்னையில வந்து பூண்டு என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாமே ரொம்ப பச்சையா தான் கிடைக்குது பூண்டோட ரேட்டும் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு இருந்தாலும் அது யூஸ் பண்ணாம நான்வெஜ்ஜும் சரி ரசம் எல்லாம் பண்ணா நல்லா இருக்காது அதனால आउ कड़ी पत्ता धनिया पत्ता पकिकी बोलो फ्राई करबा टाइम एबे बोलो फ्राई करबा पे दरकार तापर हम केते कट्टा दरकार एतिकी पानी मिक्स करबा पे दरकार से पानी ना नॉर्मल पानी मिक्स करके और चेक करबा टाइम रे खट्टा लूण ठीक रोइबा टाइम रे एतिकी रसम सब बड़े बेसी बाइल होबो नहीं नॉर्मल टिके फुटिबा टाइम रे बंद करबा पे दरकार से टाइम रे भी टिके ईंग पकिबा पे दरकार இது தக்காளி ரசம் சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா பண்ணியாச்சு நான் சிக்கனுக்கு வந்து மேக்ஸிமம் ரசம் இருந்தா காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால रसम வந்து रसम है ना टिके लेमन जूस है ना मो पकी जुची लास्ट रे रसम बेसी बॉईल करबा पे दरकार ने कवर करकी और साइड बाय साइड ना मो चिकन है ना से गोल्ड मर्च बेसी पकी की फ्राई करबा पे दरकार ಇದು अंग धनिया पत्र पकी की बोलो गोसला पर सेट भितर ना बोलो रोइबो सेट पे से टेस्ट टी कलगटा रोइबो आ गोल्ड मर्च कस्तूरी मेथी पकी दिचेबे இப்போ வந்துட்டு நான் மிளகு தூளை வந்து கஸ்தூரி மேத்தியை வந்து கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணாவே போதும் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மேக்ஸிமம் கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டிங்களேன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிரேவி இல்லை செமி கிரேவி தான் அதனால அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வத்துற வரைக்கும் பெப்பர் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிங்களேனாவே பெப்பரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பெப்பர் வந்து வீட்டில் பொடி பண்ண பெப்பரு அதனால கொஞ்சம் ஒன்று பாத்தியமாக உடஞ்சி இருக்கிறதால அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் கஸ்தூரி மேத்தி வந்து போடும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு எங்களோட சண்டே லஞ்சு என்னோட வீடியோ என்னோட குக்கிங் ஸ்டைல் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா லஞ்ச் சண்டே லஞ்ச் ரெடி होइगला सिंपल रसम भात ଆଉ ଚିକେନ୍ ମୁଁ କରିବା ଷ୍ଟାଇଲ୍ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ डे टू डे लाइफ रे हम कोन कुकिंग करछ ना से वीडियो हम अपलोड करछि हम पिल्ला माने खाइबा पे रेडी होइगला संडे टाइम रे सिंपल नॉन वेज खाइबा टाइम रे रसम संगर खाइबा टाइम रे पिल्ला माने भी एंजॉय करिक खाइबो आज बुन्नु आसुछि ना सेते पे हम दीटा पिल्ला माने बेसी खुशी रे होछि बुन्नु संगर खेलिबा पे हमर संडे एमिति खुशी रे चलुछि आपण माने भी खुशी रे रहंतु थैंक यू सो मच।